அன்பானவர்களே, ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிறு பதிவு தான். அரசியல் குறித்தான பார்வை இவையெல்லாம் தேவையில்லை என்று ஒரு சலிப்போடு ஒதுங்கியிருந்தேன். ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்க்கஸ்களை எல்லாம் பார்க்கும்போது சில செய்திகளை இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் நான் இந்த பதிவை போடுறேன். உண்மையில் இப்போது விசில் சின்னத்தில் போட்டியிட்ட பிரபல நடிகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்காரு. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ பொறுப்பேற்கிறதுக்கு போதுமான எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறதுனால வேறு ஆதரவுகளை வாங்கி அவர் மந்திரி சபையை அமைச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். இல்லை, நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இன்றைக்கு ரொம்ப புதுமையாக பேசுகிறாங்க. அதாவது திமுகவினுடைய ஆதரவில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்டுகள் திமுகவோட ஓட்டை வாங்கித்தானே காங்கிரஸ் ஜெயிச்சு. அப்படி இருக்க இந்த காங்கிரஸ் போய் விஜயை ஆதரிக்கலாமா? திமுகவோட ஆதரவில் ஜெயித்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இப்படி அவங்களுக்கு மாற்றாக போய் தேர்தல் களத்தில் அவர்களை தோற்கடித்த, அவர்களை துரோகியாக அடையாளப்படுத்திய, தீய சக்தியாக அடையாளப்படுத்திய ஒரு விஜயை ஆதரித்து இன்னைக்கு அந்த மந்திரி சபை அமைவதற்கு இவங்க காரணமாக இருக்காங்களே அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளாக வருது கேள்வி. அதோட ஒரு கட்சியை உடைத்து விஜய் போய் குதிரை பேரம் பேசி அதிமுக உடைத்து சில ஆட்களோடைய ஆதரவை வாங்கிட்டாரு அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது. இது அவர் செய்தது சரியா தவறா அந்த வாதத்துக்கு நான் போக விரும்பலை. என்னை பொறுத்த மட்டில் மக்கள் இந்த கட்சிக்காரர்கள் வர வேண்டும் அப்படின்னு ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போகிறாங்க. ஏன்னா இது கட்சி சார்ந்த அரசியல் தான். எல்லாரும் சுயேட்சையாக நின்றுட்டு அப்புறம் அவங்க ஒன்று சேர்கிற விஷயம் இல்லை இது. அப்போ மக்கள் ஓட்டு போகிற அந்த கட்சியை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சியை சார்ந்தவர் வெற்றி வரணும். இது கட்சிக்கான ஓட்டு. அந்த கட்சிக்கான ஒரு கட்சியை அடையாளப்படுத்தி அந்த கட்சிக்கான வாக்குகளை பெற்றவர்கள் தேர்தல் முடிஞ்ச உடனேயே வாக்களித்த மக்களின் கருத்துக்கு மாற்றாக நேர் எதிராக இன்னொரு கட்சியை ஆதரிப்பதும் அந்த ஆதரவு சட்டப்படி செல்லத்தக்கதாக இருப்பதும் அதன் மூலமாக அவங்க ஆட்சி அமைக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய, அதாவது மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிரான, மக்களுக்கு துரோகமான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனாலும் சட்டம் அனுமதிக்குது, அப்படி அவங்க மாறிக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னா சட்டம் அனுமதித்தாலும் இன்றைக்கி பல விமர்சனங்கள் விஜய் மேலே வருது இல்லையா, முதல்வர் விஜய் அவர் மேலே வருது இல்லையா. இது இன்று நேற்று தோன்றியது அல்ல அருமையானவர்கள். மைனாரிட்டியான ஒரு வெற்றியை வச்சு ஒரு மைனாரிட்டி சர்க்காரை இவர் மற்றவங்க ஆதரவோடு நடத்துகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்று நேற்று தொடங்கியது அல்ல. தமிழ்நாட்டினுடைய முதல் தேர்தல் வரலாறு உங்களுக்கு அப்படி தான் தொடங்குது. நம்ம 47 சுதந்திரம் வாங்குகிறோம். அப்புறம் நம்ம குடியரசாக மாறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் எதுனா 1952 சென்னை மாகாணத்துக்கு. அப்போ கேரளாவில் கொஞ்சம், கர்நாடகாவில் கொஞ்சம், ஆந்திராவில் கொஞ்சம்லாம் சேர்ந்த ஒரு சென்னை மாகாணத்துக்கான தேர்தல் 1952. இப்போ திமுக அப்போ தான் கட்சி துவங்கி அவங்களுக்கு அது முதல் தேர்தல். முதல் தேர்தலுங்கிறதுனால அண்ணா இதில் நாங்கள் போட்டியிடலை, நாங்கள் காங்கிரஸ் அல்லாதவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுப்போங்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டு, மற்ற ராமசாமி படையாச்சி அவருடைய கட்சி, மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சி, அது காமன்வெல்த் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் தேர்தலில் நிற்கும்போது திமுகவோட ஆதரவு இருந்தால் ஜெயிக்கலாமேன்னு நினச்சி அண்ணாவை சந்திக்கிறாங்க. அண்ணாட்ட ஆதரவு வைக்கும்போது அண்ணா ஒரு நிபந்தனை வைக்கிறார். எங்களுடைய தனி திராவிட நாடு கோரிக்கையை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீர்கள், எங்களுக்காக பணியாற்றுவீர்கள் என்று சொன்னால் இதை ஒப்புக்கொண்டு நீங்கள் எழுதி கொடுத்தால் எங்களுடைய ஆதரவை தர்றோம் அப்படின்னு அண்ணா சொல்லும்போது கம்யூனிஸ்டுகள் திராவிட நாடு தனி நாடு கோரிக்கையில் உடன்பாடு இல்லாதவங்க இல்லையா, அவங்க விளையிடுறாங்க. ஆனால் ராமசாமி படையாச்சி அவர்களும்
இந்த மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களும் நாங்கள் உங்களுடைய நிபந்தனையை ஒத்துக்கிறோம் அப்படின்னு எழுதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டுருக்காங்க. தேர்தல் நடக்குது. 52 தேர்தலில் முடிவு வருது. திமுகவின் ஆதரவை பெற்றவர்கள் இந்த மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி பிள்ளையாட்சியெல்லாம் வெற்றி அடைகிறாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு 60-63 சீட்டு வரைக்கும் வர்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பலம் இல்லை. 153-54 கரெக்ஷன் வேணும். அந்த அளவில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ மொத்த மாகாணம் இல்லையா, அது 154ங்கிற போதாது. அப்போது அவங்களுக்கு மேற்கொண்டு ஆள் வேணும். அப்படிங்கும்போது யார் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அன்றைக்கி இருந்த கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்றாரு. அதாவது வெற்றி பெற்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சிங்கிள் மெஜாரிட்டி. அப்போ கூப்பிட்டாக்க யாரை வச்சு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற அன்றைக்கி காவந்து முதல் மந்திரியாக இருந்த குமாரசாமி ராஜா அவங்கெல்லாம் சரி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ராஜாஜியை பரிந்துரைக்கிறார். ராஜாஜி அப்போ வெற்றி பெறல. ராஜாஜியை பரிந்துரைக்கிறது நேருவுக்கும் கூட பிடித்தமில்லை என்று சொன்னாலும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அரவணைத்து கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் ராஜாஜிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி அவங்க ராஜாஜியை அணுகிறாங்க. ராஜாஜி, நான் தேர்தலெல்லாம் நின்று ஜெயிச்சு வர மாட்டேன், ஏன்னா அவரை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். நான் நேரம் மேலவை உறுப்பினராக வந்தது. அப்போ எம்எல்சின்னு இருந்துச்சு தமிழ்நாட்டில். மேல்சபை உறுப்பினராக வந்து அப்படியே நேர சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்போயே நேர சிஎம் ஆகிறதுக்கு தான் இருந்தாங்க. ஆயிடுவேன் அப்படின்னு அவர் நிபந்தனை வைக்க, அந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறாங்க. அவர் ஆட்சி அமைக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சுங்கிறதான் இப்போ முக்கியமான விஷயம். யாரெல்லாம் திமுகவுக்கு எழுதி கொடுத்திருந்தார்களோ, உங்களுடைய திராவிட நாடு கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்வோம், அதன் பிரகாரம் நாங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கானவர்களாக பணியாற்றுவோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க இல்லையா. எந்த காங்கிரஸுக்கு எதிராக இவங்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தோ, இவங்க அதே திமுகட்ட போட்ட ஒப்பந்தத்தை தூக்கி போட்டுட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, ராஜாஜிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதுக்கு ராஜாஜி கொடுத்த கைமாறு என்ன தெரியுமா, இன்றைக்கி பாஷையில் சொன்னால் குதிரை பேரம்னு வச்சுக்கோங்க. ராஜாஜி அவர்கள் இந்த மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களை நில வருவாய்த்துறை அமைச்சராக நியமிக்கிறார். அப்பயே குதிரை பேரம் நடந்துருச்சா? அப்பயே மைனாரிட்டி கவர்மெண்ட் அடுத்தவங்களுடைய ஆதரவோடு நடக்குதா? எதிராக போட்டியிட்டவருடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த ஒரு நடைமுறை, அதாவது விரும்பத்தகாத நடைமுறை என்னை பொறுத்தவரை இது அன்னைக்கே துவங்கப்படுத்து. தமிழகத்தில் இப்படியான ஒரு மாற்று அரசியலை கொண்டவர்களை சில ஆசை வார்த்தைகளை காட்டி பேரம் பேசி தங்களுக்கு ஆதரவானவர்களாக மாற்றக்கூடிய இந்த தகிடு திட்டங்கள் 1952 ஏப்ரல் 10 ராஜாஜி அமைத்த மந்திரி சபையிலேயே துவங்கிவிட்டது. எனவே இது ஒன்றும் புதிய கூற்று அல்ல. நீங்கள் அது திமுகவுக்கு எழுதி கொடுத்து பத்திரத்தில் எழுதி கொடுத்தவங்களே ராமசாமி படையாச்சி, மாணிக்கவேல் நாயக்கர்லாம் அப்படியே அண்டர் பெல்ட் எடுத்து காங்கிரஸோடு கைகோர்த்தார்கள். காங்கிரஸ் ஒரு மைனாரிட்டி அரசை அமைத்தது. அன்றைக்கு தமிழகத்தில் மாற்று கட்சியினரை விலக்கி ஆசை வார்த்தை காட்டி பிளந்து கொண்டு வரக்கூடிய, தங்கள் அணிக்கு சேர்க்கக்கூடிய இந்த பழக்கமானது அன்றே துவங்கப்பட்டு விட்டது. துவக்கி வைத்த பெருமைக்குரிய நாயகன் ராஜாஜி அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இதற்காக இன்றைக்கி விஜய் செய்தது சரிதான் என்றெல்லாம் நான் வக்காலத்து வாங்குவதற்கான பதிவு அல்ல இது. எந்த போதிலும் அருமையானவர்களே, இந்த நிலைகள் மாறணும் அப்படின்னா நாம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காக மக்கள் எழுச்சியோடு தங்களுடைய அறப்போராட்டத்தை முன்வைக்கணும். எப்படின்னா, மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க மாற்று ஆதரவோடு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெயித்தது செல்லாது. எந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்களோ அந்த சின்னத்துக்கு, அந்த கட்சிக்கு மாற்றாக வேறு ஒரு அணி சேர்ந்தார்களானால்
அவர்களின் வெற்றி செல்லாது, அது திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் வந்தால் மாத்திரம்தான் மக்கள் என்ன நோக்கத்துக்காக வாக்களித்தார்களோ அது அன்று நிறைவேற்றப்படும். அதுவரைக்கும் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல முதல் தேர்தல் 52 நடந்தது தான் எல்லா காலத்திலும் நடக்கும் என்று கூறி நன்றி.